Hi all, welcome to Vishain Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்பர் சிஸ்டமோட கண்டினியூஷன். ஸோ இந்த பார்ட்டோட உங்களுக்கு வந்துட்டு 2022ல் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் முடிஞ்சிடும். ஸோ டோட்டலாக வந்து 40 கொஸ்டின், அந்த 40 கொஸ்டினுக்குமே நம்ம சொல்யூஷன் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த மிஷன் ஆர்ஆர்பியோட எய்மே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்யூஷன் கொடுக்கறது தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம 32 வரைக்கும் சொல்யூஷன் பார்த்தோம். இப்போ 33லேருந்து கண்டினியூ பண்ணலாம். So 3 chairs and 2 table cost 1850. 5 chairs and 3 table cost 2850. Find the cost of 2 chair and 2 table. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3 சேரு அதுக்கப்புறம் வந்து 2 டேபிளோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 1850 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 5 சேரு அதுக்கப்புறம் வந்து 3 டேபிளோட காஸ்ட் வந்து 2850 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறது 2 சேரு 2 டேபிளோட காஸ்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போது நீங்கள் சியோட வேல்யூ டீயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த வேல்யூவில் ஏதாவது ஒன்றை வந்து சேமாக வந்து மாற்றுங்க. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா டி வேல்யூ வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூவை 3 ஆலையும் செகண்ட் ஈக்குவேஷனை 2 ஆலையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இன்டூ 3 வந்து நம்ம பண்ண போகிறோம். அப்போது 3c என்ன ஆகிடும், 9c ஆகிடும். 3 into 2t வந்து 60 is equal to 0, 5, 1, 24, 25, 2, 3 ones are 3, 5. ஓகே, ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம இன்டூ 2 வந்து பண்ண போகிறோம். அப்போது 10c ப்ளஸ் 2 3s are 60 is equal to 0, 0, 1, 2 8s are வந்து 16, 7, 1, 2 2s are 4, 5. ஸோ இப்போ 60 16 இருக்கு, சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. ப்ளஸ் 60 ஒன்றும் மைனஸ் 160 இன்னொன்னா இருந்துச்சுன்னா ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது 9c மைனஸ் 10c வந்து மைனஸ் c இஸ் ஈக்குவல் டு 5700 5500 போச்சுன்னா 200, 200ல் 50 போச்சுன்னா 150. கிரேட்டர் சிம்பிளோடது வந்து மைனஸ், அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். சியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, 150 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை தூக்கி ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டு நம்ம என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா டீயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, 3c ப்ளஸ் 2t இஸ் ஈக்குவல் டு 1850. ஸோ சியோட வேல்யூ வந்து 150 ப்ளஸ் 2t இஸ் ஈக்குவல் டு 1850. ஸோ 15 3s ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45, இங்கே ஒரு 0. ஸோ 450 ப்ளஸ் 2t இஸ் ஈக்குவல் டு 1850. ஸோ 2t வந்து 1850ல் நம்ம வந்து 450 வந்து மைனஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ 450 0 0 4 1. அப்போ 2tயோட வேல்யூ என்னன்னு வந்துருச்சு, நமக்கு 1400ன்னு வந்திருக்கு. ஸோ 2tயை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துலையே வந்து 2t தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2c ப்ளஸ் 2t, அதாவது 2 சேர் 2 டேபிளோட காஸ்ட். ஒரு சேரோட காஸ்ட் வந்து 150 தெரியும். அப்போது 2 into 150 ப்ளஸ் 2tயோட காஸ்ட் தான் 1400. ஸோ 1400 is equal to 300 ப்ளஸ் 1400 is equal to 1700. அப்போ 2 சேரு 2 டேபிளோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1700. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். So next question, a number is split into 2 parts such that one part is 14 more than the other and the ratio of the 2 part is 7:5. Find the number. ஸோ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஒரு நம்பர் ஒரு பார்ட் வந்து 16 more than the other. அப்போது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் 14 more than the other part. இன்னொரு பார்ட்டை நம்ம வந்து எக்ஸ்ன்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஒரு செகண்ட் பார்ட் என்னது, எக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து செகண்ட் பார்ட்டை விட 14 வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் என்ன ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்க, 7:5. அப்போது ஃபஸ்ட்டு பார்ட் அதாவது 14 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7/5. S2ல இருக்குன்னா டிவிஷனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது 5 into 14 plus x is equal to 7x. இது இங்கே போயிடும், இது இங்கே போயிடும். ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே வராது. அப்போது 5 into 14 என்னும் 0 2 5 1s are 5 6 7 plus 5x is equal to 7x.
ஸோ 70 5x அந்த பக்கம் போச்சுன்னா 7x minus 5x. ஸோ 70 is equal to 2x and 70 divided by 2 is equal to x. ஸோ xோட வேல்யூ என்னது 2 1s are 2 35s are. அப்போ xோட வேல்யூ வந்து 35. So next question. If 1/3 of the number is 6 more than the number itself, then find the number. இப்போ வந்து நம்பரை வந்து xன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1/3 of x வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கா 6 more than அதே நம்பருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி இருக்குது x/3 is equal to 6 plus x. இந்த 3 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா x is equal to 3 into 6 plus x. So x is equal to 18 plus 3x. So x இந்த பக்கம் போயிடும் 18 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 18 வந்து மாறிடும். அப்புறம் 3x plus x இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus x. அப்போ minus 18 is equal to 2x. So minus 18 divided by 2 is equal to x. அப்போ x value என்னது 2 1s are 2 9s are. அப்போ x value என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா minus 9. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஏன்னா அந்த நம்பர் தான் நான் கண்டுபிடிக்கணும், அந்த நம்பரை தான் நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Ujjwal has 5,250 in currency notes of denomination 50, 100 and 200. The number of notes of each denomination are equal. How many notes in total does Ujjwal has? அதாவது உஜ்வால் கிட்ட 5,250 rupees வந்து இருக்கு. என்னென்னா 50 rupees நோட்டு, 100 rupees நோட் அண்ட் 200 rupees நோட் இருக்கு. எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்ல வந்து வச்சிருக்காரு. அப்போ மொத்தமா அவர்கிட்ட எத்தனை நோட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ எப்படின்னா எல்லார்கிட்டையும் நோட்டு ஒன்று தான் இருக்குது. அப்போ இது கூட ஏதோ ஒரு நம்பர் வந்து சேமாக தான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ அது கூட சேர்த்தா நமக்கு 5,250 வரணும். அப்போ நம்ம அந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். அதாவது 50 rupees நோட்டு எக்ஸ் அமௌண்ட் இருக்குது, 100 rupees நோட்டும் எக்ஸ் வச்சுருக்காங்க, 200 rupees நோட்டும் எக்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணும்போது நமக்கு 5,250 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அப்போது 200 300 350. So 350x is equal to 5,250. அப்போ x is equal to 5,250 divided by 350. So 5 table அடிங்க. 5 7s are 5 1s are 5 5 5s are 0 0 0 வந்து போயிடும். ஸோ 7 டேபிளில் நீங்கள் அடிச்சிங்கன்னா 7 1s are 7 1s are 7, ரிமைனிங் 3 இருக்கும், 7 5s are. அப்போது 15 தான் வந்துட்டு ஒவ்வொரு நோட்டும் அவங்க கையில் வந்துட்டு இருக்கு. ஹவு many notes in total does Ujjwal have? அப்போ 50 rupees வந்து 50 notes இருக்கு. அதே மாதிரி 100 rupees நோட் வந்து அவர் கையில் எத்தனை இருக்கும் 15 இருக்கும். அப்புறம் 200 rupees நோட்டும் 15 வந்து இருக்கும். அப்போ டோட்டலாக அவர் கையில் எத்தனை நோட் இருக்கு 45 notes வந்து இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். If the sum of two number is 25 and the product of is 136, then the sum of their cubes is dash. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க சம் ஆஃப் டூ நம்பர், ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு. சம்னா என்ன a + b பண்ணும்போது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது 25க்கு ஈக்குவலாக இருக்குது. ஏயும் பியும் ப்ராடக்ட் பண்ணும்போது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது 136க்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. அதுவே சம் ஆஃப் தேர் கியூப்ஸ் அதாவது a cube ப்ளஸ் பி கியூப் வந்து பண்ணும்போது அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோட ஃபார்முலா தெரியும். என்னது a + b a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. ஸோ உங்களுக்கு a கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது a + பியோட வேல்யூ என்னது 25. அடுத்து நமக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தெரியாது, ஏபி வந்து தெரியும் 136. இப்போ நம்ம இதை வச்சு a ஸ்கொயர் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். a + b த ஹோல் ஸ்கொயர் நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே 25க்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸ்கொயர் வந்து பண்ணுவீங்க. a + b ஹோல் ஸ்கொயர் எப்படி பிரிக்கலாம் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இஸ் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர். ஸோ இதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. a ஸ்கொயர் plus b square is equal to 25 square. இந்த plus 2ab இந்த பக்கம் போச்சுன்னா minus 2. ab யோட வேல்யூ என்னது 136.
6. அப்போ இப்போ a square plus b square இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 25 into 25 square minus 2 into 136 minus 136. So this is equal to 25. 25 into 25 என்னது 625 minus 2172 minus 136. Again 25 625 minus இது ரெண்டும் மைனஸ்ல இருந்தா ப்ளஸ் பண்ணிருங்க 801,408. So 25 625 minus 408 எவ்வளோ? So 625 408 நீங்க வந்து மைனஸ் பண்ண போறீங்க. 15ல 8 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 712. அப்போ 217. This is equal to இப்போ 217ஐயும் 25ஐயும் நீங்கள் வந்து மல்டிப்ளை வந்து பண்ணணும். ஸோ 5 3 5 1s are 5 8 5 2s are வந்து 10. அப்புறம் 1 2 7s are 14 1 2 1s are 2 3 2 2s are 4. அப்போ 5 2 1 இருக்கும் 4 5. ஆன்சர் வந்து 5425. ஸோ அப்போ ஆப்ஷன் 5425 ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். So next 38th question. The product of two consecutive positive natural number is 72. So consecutive அப்படின்னு சொன்னாலே நம்ம நேத்து பார்த்தோம் அடுத்தடுத்து இருக்கிற நம்பர்னு. The greater of two number is dash. அப்போ ரெண்டு நம்பர் என்னென்னு எடுக்கணும்? இப்போ xன்னு எடுத்தீங்கன்னா x plus 1 அப்படின்னு ஏன்னா பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரெண்டு ப்ராடக்ட் அப்போ x into x plus 1 வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க 72 அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இப்போ இது ரெண்டுல கிரேட்டர் ஆஃப் டூ நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ இது x into x x square plus x இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 72 is equal to 0 quadratic equation. ஸோ மைனஸ் 72 வரணும், இது பிரிக்கும் போது ப்ளஸ் 1 வரணும். ஸோ 8 9s are வந்து 72. அப்போ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? ஒரு வேல்யூ வந்து 8ன்னு வரும், இன்னொரு வேல்யூ மைனஸ் 9ன்னு வரும். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு கிடைச்ச வேல்யூவை அப்படியே சைன் மாற்றி நீங்கள் போட்டிங்கனாலே அதான் வந்து எக்ஸ் வேல்யூவாக வரும். ஆனால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து 1ன்னு இருக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு 8 தான் வந்துட்டு வரும். ஸோ ஒரு வேல்யூ வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் எக்ஸ், அதனால அது 8. இன்னொரு நம்பர் வந்து எக்ஸ் பிளஸ் 1ன்னு எடுத்திருக்கோம். அப்போது 8 plus 1 வந்து 9. இது ரெண்டில் எது கிரேட்டரு? 9. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்து question number 39. The sum of two number is 20 and the difference is 16. The ratio of the larger to the smaller number is dash. ஸோ ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க x yன்னு. இது ரெண்டு நம்பரை நீங்கள் சம் பண்ண போகிறீங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னது 20 அண்ட் அதோட டிஃப்ரென்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து என்னது 16. ஸோ இப்போ இதில் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் போயிடுச்சுன்னா 2x is equal to 36ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 36 divided by 2. 2 1s are 2, 18s are 36. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 18. ஸோ இதை வச்சு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 18 தெரியும். மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 16. அப்போ 18 மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு ஒய். ஒய்யோட வேல்யூ என்னது 2. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜர் நம்பருக்கும் ஸ்மாலர் நம்பருக்கும் ரேஷியோ. லார்ஜர் நம்பர் என்னது 18. ரேஷியோனா என்னது 18 is to 2. 2 1s are 2 9s are மறுபடியும் போகும். அப்போ 9 is to 1 அப்படின்றது தான் ரேஷியோ. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நம்பர் சிஸ்டமோட லாஸ்ட் கொஸ்டின். 3 chair plus 2 டேபிளோட காஸ்ட் எவ்வளோ? 7000. அடுத்து 5 chair plus 3 டேபிளோட காஸ்ட் வந்து 11,000. உங்களை வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 4 chair plus 2 டேபிளோட காஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் ஃபார்மேட்டில் தான் நம்ம கொஸ்டின் நம்பர் 33 சால்வ் பண்ணோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்து மேக்ஸோட நெக்ஸ்ட் டாப்பிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் செய்யணும்னா நீங்கள் விஷைன் அகாடமியோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட கோர்சஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அது உங்களோட கெரியருக்கே வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நாங்கள் வந்து டீச் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு கீழே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.